காரணம் இந்த துனியா நிலையற்றது, நிழல் தரும் மரம். இந்த மரத்துல நம்ம நிரந்தரமா இருந்துட முடியாது, இந்த மரமும் நம்மளோட வந்துட முடியாது. இந்த நிழல் தரும் மரம் நமக்கு தேவையில்லை. நஜீஸான துனியா வேண்டாம். நிரந்தரமான ஒரு வாழ்வு, நிச்சயமான ஒரு வாழ்வு நாளைக்கு கியாமத் என்னும் மறுமை நாளைக்கு காத்துக் கொண்டிருக்கும் போது நான் ஏன்டா இந்த துனியாவை குடிச்சிட்டு இருக்க போறேன்? எனக்கு என்ன பைத்தியமா குடிச்சிருக்கு? மார்க்கத்தை ஒருத்த மார்க்க தேவைக்கு வரலைங்கிறான்னா விட்டுருங்க அவனை. ஏன்னா அவனுக்கு மார்க்கமே தெளிவா தெரியல. எருமாட்டு உட்காந்து நம்மளால பேசிட்டு இருக்கவே முடியாது. அவன் ஏன் போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஷுக்கூர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இவனுக்கு ஈமான கூற அல்லான்னு சொல்லி போட்டு வந்துருங்க. ஈமான் இல்லாத இஸ்லாமியனாக நீ வாழ்வது செத்த பீனம். அவனை நான் இப்ப புறத்தனும் தயாராக இல்லை. முஸ்லிம்களிடையே பிளவு உண்டாக்குபவன் என்னை சார்ந்தவன் அல்லன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுனால, அது மட்டுமல்ல முஸ்லிம்களிடையே உள்ள குறைகளை சுட்டி காட்டுவ திருத்துவதற்காக அத காரணம் காட்டி நம்பிக்கையாளர்கள் வெளியே ஓபனா பேசுறது எப்படின்னா, ஈட்டிங் யுவர் டெட் பிரதர்ஸ் ஃபிளஷ், டெட் செத்த சகோதரனுடைய சதையை கடிச்சிட்டு போனதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதுனால, நாசமா போங்கடா, வந்தவன் வாங்க, வராதவன் போங்க.